நீங்க தாம்பரத்துல வீட்டு மனை பாக்குறீங்க, வில்லா பிளாட் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் தாம்பரத்தோட வேல்யூ எங்க இருக்கு அப்படின்றது. கிட்டத்தட்ட அதே வேல்யூ இந்த ப்ராஜெக்ட்லயுமே இன்னும் 3 to 5 வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட்ல உங்களால எதிர்பார்க்க முடியும். ஆமாங்க, அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் தாம்பரம் படப்பையில் கேட்டா இருக்குது. ரியல் எஸ்டேட் இருக்கக்கூடிய சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனி வரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாம்பரம் படப்பையில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சரௌண்டிங் ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு குரோத் ஆக போதும் அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனி வரையுமே தாம்பரம் படப்பை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. படப்பை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியா 1 கிலோமீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா தாம்பரம் 4 வழிச்சாலையா இருக்கட்டும், படப்பை 6 வழிச்சாலையா இருக்கட்டும், இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய லிங்க் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பத்தி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த ப்ராஜெக்ட் இன்னும் ப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்குது. ஓகேங்களா? சோ அதனால லான்ச்சிங்க்கு முன்னாடியே நீங்க வாங்குனீங்க அப்படின்னா பிஎல்சி, டெவலப்மெண்ட் சார்ஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜ், ஜிஎஸ்டி உட்பட எதுவுமே இல்லாம உங்களால வாங்கிக்க முடியும். சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் 3490 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் அவைலபிளா இருக்குது. அப்படி பார்க்கும்போது 24 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்க சொந்தமா ஒரு பிளாட் வாங்கிக்க முடியும். ஜிஎஸ்டி உட்பட 24 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் இங்க உங்களால சொந்தமா பிளாட் வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, சோ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிடுறது ஃபால்கன் டெவலப்பர்ஸ்ங்க. சோ இவங்க கிட்ட ஆல்ரெடி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது சவுத் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் தாம்பரம் படப்பையில் கேட்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தமா 40 பிளாட் போட்டிருக்காங்க. இது இல்லாம கிட்டத்தட்ட 1.25 ஏக்கருக்கு பார்க் மட்டும் டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல சுத்தி பாத்தீங்க காம்பவுண்ட் போட்டுருக்காங்க. இது இல்லாம உள்ளுக்குள்ள பிளாக் டாப் ரோடு இருக்குது, சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அவனிட்ரிஸ்மே உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் இன்னும் லான்ச் ஆகவே இல்லைங்க, இப்போ ப்ரீ லான்ச்சிங் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த டேட்ல நீங்க வந்து புக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ரேட் கம்மியா வாங்கிக்க முடியும். இன்னைக்கு தாம்பரத்துல எந்த ரேட் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. கிட்டத்தட்ட தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்லயுமே உங்களால அந்த அளவுக்கு குரோத் எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. படப்பையோட பஸ் ஸ்டாண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம தாம்பரம் 4 வழிச்சாலையா இருக்கட்டும், ஒரகடம் 6 வழிச்சாலையா இருக்கட்டும், இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய லிங்க் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த லிங்க் ரோட் பாத்தீங்க அப்படின்னா பஸ் போகக்கூடிய ஆன் ரோடா இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளால 3 விதமா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கிருந்து அவுட்டர் ரோடு வழியா வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துக்க முடியும். இது இல்லாம வண்டலூரா இருக்கட்டும், தாம்பரமா இருக்கட்டும், டைரக்டாவே இந்த ப்ராஜெக்ட் வந்துக்க முடியும். சோ இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் தாண்டி தான் நம்ம மற்ற ப்ராஜெக்ட் போற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தாலுமே இவங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ ப்ரீ லான்ச்சிங்ல இருக்குது, இன்னும் லான்ச் ஆகல. அதனாலதான் இவங்களால இந்த ரேட் கொடுக்க முடியுது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் டிடிசிபி ரேரா அப்ரூவோட 700 ஸ்கொயர் ஃபீட் இருந்து பிளாட் அவைலபிளா இருக்குங்க. இந்த பிளாட் பாத்தீங்க அப்படின்னா நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் சொல்லி எல்லா ஃபேஸ்லயுமே அவைலபிளா இருக்குது. அதையுமே தாண்டி இப்போ வந்தீங்கன்னா கார்னல் பிளாட்ஸ் முதற்கொண்டு உங்களால வாங்கிக்க முடியும். இது இல்லாம கமர்ஷியல் பிளாட்ஸுமே இங்க அவைலபிளா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் 3499 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்தாதான் இந்த ரேட்ல உங்களால வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இது லான்ச் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ரேட் கூட்டிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க தாம்பரம் படப்பை சரௌண்டிங்ல ஒரு லேண்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இங்க 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்து பிளாட் அவைலபிளா சொன்னேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது உங்க கையில ஒரு 24 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்க சொந்தமா உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்ல பிளாட் வாங்கிக்க முடியும். சோ இந்த 24 லட்சம் ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சேர்த்து சொல்றேன். சோ ஜிஎஸ்டி சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 24 லட்சம் ரூபாய்க்கு உங்களால எங்க பிளாட் வாங்கிக்க முடியும். சோ இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட்டும் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதாவது ஸ்கின் ஒர்க் நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்ப நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் முறை நான் உங்கள் அமீர். டாடா பை பை, see you.